SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொடி கத்திரிக்காய் கூட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் கூட்டு தயிர் சாதம், ரசம் சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு லெமன் புளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொடி ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 வரமிளகாய், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். லைட்டாக தீயை குறவாக வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாகவே 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே போடுங்க வெந்தயம். நம்ம கத்திரிக்காய்க்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா செவர வதக்கிட்டேன் பாருங்கள். சூப்பராக வறுபட்டுருக்கு. கருவேப்பிலை 1 கொத்து. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஜாரில் சேர்த்துட்டேன். எல்லாமே நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், 3 கத்திரிக்காய் நார்மல் சைஸு தண்ணியில் கல் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன், கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு 3 நெல்லிக்காய் சைஸுக்கு புளி நல்லா கரைச்சி தண்ணியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் அப்படியே கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துருங்க. கத்திரிக்காயெல்லாம் சேர்த்தாச்சு. புளி தண்ணி அப்படியே காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த கல் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்து விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். காய் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. மசிச்சு விட்டுட்டுங்க. லைட்டாக நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிறத அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போது கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம். கத்திரிக்காய் கூட்டுக்கு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கூட்டுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் வரும். கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டுருங்க. அவ்வளோதான். கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். வாங்க, இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் ரசத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், பொடி கத்திரிக்காய் கூட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3மே சேர்க்காமலே இந்த கத்திரிக்காய் கூட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.